வணக்கம். ஒன்டைம் நியூஸ் செய்திகள். பிரித்தானியாவின் சேனல் 4 5ஆம் தேதி இரவு இலங்கை தொடர்பான சர்ச்சைக்குரிய காணொளியை வெளியிட்டுள்ளது. இலங்கையில் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான 50 நிமிடங்கள் நிகழ்ச்சியில் பிள்ளையான் குழுவின் ஊடக பேச்சாளராக இருந்த ஆசாத் மௌலானா பிரதானமாக தகவல்களை சமர்ப்பித்துள்ளார். இந்த நாட்டில் நிதி குற்றச்சாட்டுகள் காரணமாக தற்போது சுவிட்சர்லாந்தில் அரசியல் தஞ்சம் பெற்றுள்ளார் ஆசாத் மௌலானா. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு எதிராக நீண்ட விமர்சனத்தை முன்வைத்த பல்வேறு குற்றச்சாட்டுகளை சுமத்தப்பட்டுள்ளன. காணொளியில் பெரும்பாலான பகுதிகள் லசந்த விக்ரமதுங்கவின் கொலை தொடர்பில் ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் ஆசாத் மௌலானாவும் குற்றச்சாட்டுகளை உறுதிப்படுத்தும் அறிக்கைகளை வெளியிட்டிருந்தார். பிள்ளையான் குழுவுடன் இணைந்து ட்ரிபோலி பிளட்டூன் என்ற ஆயுத கும்பலை அன்றைய அரசாங்கம் உருவாக்கி ஊடகங்களை அடக்குவதற்கும் எதிரணியினரை மௌனமாக்குவதற்கும் பயன்படுத்தியதாக ஆசாத் மௌலானா இதன்போது தெரிவித்திருந்தார். இதன்போது ஈஸ்டர் தாக்குதல் பற்றிய தகவலுக்காக கானியா பிரான்சிஸ் வெள்ளை வேன் குற்றச்சாட்டின் போது நாட்டை விட்டு தப்பிச் சென்ற குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முன்னாள் சிரேஷ்ட அதிகாரி நிஷாந்த சில்வா, வெள்ளைக்கொடி வழக்கின் சாட்சியாளராக இருந்த ஊடகவியலாளர் பெட்ரிகா ஜான்ஸ், படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் சகோதரர் லால் விக்ரமதுங்க மற்றும் பெயர் குறிப்பிடாத பிற நபர்கள் சிலரின் வாக்குமூலங்கள் பயன்படுத்தப்பட்டிருந்தன. இந்த காணொளியில் கொழும்பு பேராயர் மல்கம் கர்தினல் ரஞ்சித் ஆண்டகை, இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் அம்பிகா சத்குணநாதன், முன்னாள் ராஜதந்திர அதிகாரி சரத் கொங்ககே ஆகியோரின் வாக்குமூலங்களும் உள்ளடக்கப்பட்டுள்ளன. பிள்ளையானின் அறிவுறுத்தலின் பேரில் 2018ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் புத்தளம் கரடிப்புல் பகுதியிலுள்ள தென்னந்தோப்பில் தௌஹித் ஜமாத் உறுப்பினர்களுக்கும் இராணுவ புலனாய்வு பிரிவினரின் தலைவராக இருந்த சுரேஷ் சாலவுக்கும் இடையில் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்ய நடவடிக்கை எடுத்ததாகவும் இதில் சஹரான் உள்ளிட்ட ஜமாத் உறுப்பினர்கள் 6 பேர் கலந்து கொண்டதாக ஆசாத் மௌலானா தெரிவித்தார். அந்த சந்திப்பின் முடிவில் தன்னிடம் வந்த சுரேஷ் சாலை ராஜபக்ஷ ஆட்சிக்கு வர நாட்டில் பாதுகாப்பற்ற சூழலை உருவாக்க வேண்டும் என்று கூறியதாக அவர் குறிப்பிட்டார். இதற்கிடையில் சேனல் 4 ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் குறித்த ஆவணப்படத்தை தயாரித்த பேஸ்மென்ட் பிலிம்ஸ் நிறுவனத்தின் பெண்டிஃபேர் அரசு புலனாய்வு சேவையின் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலை மீது 4 குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே கேள்விகளுக்கு பதில் கடிதம் அனுப்பி குற்றச்சாட்டுகளை நிராகரித்துள்ள நிலையில் சேனல் 4 காணொளியில் அது குறிப்பிடப்பட்டுள்ளது. மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே இது தொடர்பான குற்றச்சாட்டுகள் முற்றிலும் பொய்யானவை எனவும், கூறப்படும் சந்திப்பின் போது தாம் மலேசியாவில் இருந்ததாகவும் ஈஸ்டர் தாக்குதலின் போது இந்தியாவில் பயிற்சி நிகழ்ச்சியில் பங்கிட்டதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே தனது நட்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் குற்றச்சாட்டுகளை உள்ளடக்கிய நம்பகமான ஆதாரங்கள் இல்லாமல் தொடர்புடைய அறிக்கை நிகழ்ச்சியை ஒளிபரப்பினால் சட்ட நடவடிக்கை எடுப்பேன் என்று நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் பெண்டி பியரிடம் தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்ச்சி பற்றிய விரிவான தகவல்களை தொடர்ந்து வரும் காணொளியில் பார்க்கலாம். On Easter Sunday 2019, 6 suicide bombs exploded almost simultaneously across Sri Lanka. The bombers struck 3 churches and 3 luxury hotels, killing 269 people, including 8 British tourists. Naranjali Yasawardena lost her husband and 2 daughters in the bombings. මට හිමි වෙලා ගියා. මට දැන් කිසිම දෙයක් මගේ ලෝකෙ මගේ දරුවෝ දෙන්න. Now a Channel 4 Dispatches investigation reveals startling allegations and testimony from high-placed whistleblowers who accuse senior Sri Lankan officials of being complicit in the 2019 attacks. I knew the truth. Who's culprit? Who's men organized? Who's order? The whistleblowers also accuse individuals in government and military intelligence of thwarting police investigations into the bombings. Easter Sunday attack එකෙන් පස්සේ ඒක පුදුමාකාර අපරාධයක්. දැන් ඒකෙන් මෙච්චර විනාශ පේනවනේ. The allegation is that a plan was hatched to create chaos and fear in order to bring back to power Mahinda and Gotabaya Rajapaksa, two brothers who had ruled Sri Lanka for a decade
but had been ousted from power a few years before. The attacks were carried out by a local Muslim extremist group, the NTJ, who were inspired by ISIS and were accused of acting alone. Now, 4 years on, Sri Lankan MPs, a parliamentary report and the head of Sri Lanka's Catholic Church are all publicly questioning the official account and claiming government officials and politicians were also behind the attacks. You have many such involvements of the top leadership in Sri Lanka who were in a grand plot in order to gain power. This is Hanzia Azad Molana. Molana has been interviewed by UN investigators and European intelligence agencies. This is the first time he has told his story publicly. He says that in 2018, he arranged a meeting between the NTJ terrorist cell who carried out the bombings and Suresh Sali, a former head of military intelligence. They come a white van. 6 people get down from the vehicle. So I introduced Suresh Sali to them. Molana says he was asked to wait outside. So meeting finished and Suresh Sali told me, Rajapaksa need an unsafe situation in Sri Lanka. That's only the way to Gotabaya become president. So this is the meeting between them, with the terrorist group and Suresh Sali. Mahinda Rajapaksa had ruled Sri Lanka from 2005 to 2015, with his brother Gotabaya Rajapaksa his defence secretary. After they lost the 2015 election, the new government investigated the Rajapaksas for multiple alleged crimes, including human rights abuses, corruption and murder of journalists and political opponents. Just days after the Easter bombings, Gotabaya Rajapaksa announced he would run for president on a security ticket. Whoever we speak to across the country asks us to protect the security of the country. Another high-placed whistleblower told dispatches that the Rajapaksa government subsequently derailed the official investigations into the Easter bombings. We put these allegations to Gotabaya Rajapaksa, who was elected president of Sri Lanka in 2019 and resigned in 2022 following an economic crisis. He did not respond. Suresh Sali denies any involvement with the Easter bombings. He says he never met with NTJ members and said he was in Malaysia at the time of the alleged meeting. The whistleblower's testimonies raise serious questions. Did a senior intelligence official meet covertly with Islamic extremists before they committed the biggest terrorist attack in Sri Lanka's history? Did military intelligence mislead the police in their attempts to apprehend the terrorist group? And did Gotabaya Rajapaksa's government sabotage investigations into the bombings? In the absence of any independent investigation, these questions remain unanswered. ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலின் அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கிய சுதந்திரமான விசாரணை சர்வதேச ஆதரவுடன் நடத்தப்பட வேண்டுமென ஜெனீவாவில் உள்ள ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகம் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. ஜெனீவாவில் உள்ள ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பின்னால் சில அரசியல் சக்திகளும் இருக்கின்றன, சர்வதேச சக்திகளும் இருக்கின்றன. இதனை காப்பாற்றுவதற்காக அசாத் மௌலானா எடுத்துள்ள முயற்சிதான் இதுவென எனக்கு சந்தேகம் எழுவதாக பாராளுமன்ற உறுப்பினர் சிவசுரை சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார். சர்ச்சைக்குரிய சேனல் 4 வீடியோ குறித்து பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்தார். முக்கியமாக என்னோடும் என் அமைப்போடும் சேர்ந்து பயணித்த அசாத் மௌலானா என்பவர் ஒரு புகலிட கோரிக்கைக்காக தனது வாழ்க்கையை அங்கே நிறுவிக்கொள்வதற்காக தான் பல பொய்யான பிரச்சாரங்களில் இறங்கியுள்ளார். அவர் எமது அமைப்பில் இருந்து உத்தியோகபூர்வமாக என்னால் இங்கு இருக்க முடியாது, நான் குடும்பத்தோடு வெளிநாடு செல்ல வேண்டும், பிணக்குகள் சம்பந்தமாக தீர்க்க வேண்டும் என்பதற்காக அனுமதி பெற்று வெளிநாடு சென்று கிட்டத்தட்ட 1 வருட காலங்களை கடந்துள்ள சூழலில் இந்த செய்தி மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உங்களுக்கு தெரியும், இந்த சேனல் 4 தொலைக்காட்சி என்பது எமது நாட்டுக்கும் இந்த மக்களுக்கும் கடந்த காலத்தில் எவ்வளவு செய்திருக்கின்றது என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். அதன்படி அந்த ஊடகத்தில் வந்த செய்தி தொடர்பில் நாம்
நாம் அச்சம் கொள்ள தேவை எனக்கு இல்லை. இது போன்ற பல ஊடகங்களால் நாம் ஒடுக்கப்பட்டுள்ளோம். இருந்தாலும் இந்த சபையிலேயே குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக பல உறுப்பினர்கள் என்னுடைய பெயரையும் நேற்று இடம்பெற்ற பல சம்பாஷணைகளை பார்த்து கவலையடைந்தேன். முக்கியமாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அதை மிகப்பெரிய பிரச்சனையாக ஆக்கியிருந்தார்கள். உங்களுக்கு தெரியும், நடந்து முடிந்த ஏப்ரல் கொண்டு தாக்குதல் என்பது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வன்முறை நிறைந்த இரத்த ஆறு ஓடிய, அதிலும் கிழக்கு மாகாண மக்கள் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்ட ஒரு குண்டுவெடிப்பு தாக்குதல். அந்த குண்டுவெடிப்பு தாக்குதலை IS பயங்கரவாதிகள் தான் செய்தார்கள் என்று அந்த அமைப்பின் தலைவராக இருந்து மரணித்து போன அல் பக்தாதி அவர்கள் சொல்லியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பேராதனை பல்கலைக்கழக மாணவர்களின் ஆர்ப்பாட்ட பேரணியை கலைக்க போலீசார் கண்ணீர் புகை கொண்டு தாக்குதல் மேற்கொண்டனர். பேராதனை கண்டி பிரதான வீதியினூடாக வந்த ஆர்ப்பாட்ட பேரணியை கலைக்க இவ்வாறு கண்ணீர் புகை தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. நாட்டில் இடம்பெறும் மேலதிக தகவல்களை அறிந்து கொள்ள ONTIME நியூஸை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.